ஓம் சாந்தி 9/8/2024 காலை முரளி தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த பிரம்மா சத்குருவின் தர்பாராக இருக்கிறார். இவருடைய புருவ மத்தியில் சத்குரு வீற்று இருக்கிறார். அவர்தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு சத்கதி கொடுக்கிறார். கேள்வி: தந்தை தன் குழந்தைகளை எந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வந்திருக்கிறார்? பதில்: இந்த சமயத்தில் குழந்தைகள் இயற்கை மற்றும் மாயைக்கு அடிமையாக இருக்கின்றனர். தந்தை இந்த அடிமைத்தனத்திலிருந்து இப்போது விடுவிக்கிறார். இப்போது மாயை மற்றும் இயற்கை இரண்டுமே கஷ்டப்படுத்துகின்றன. சில சமயங்களில் புயல் வீசும், சில சமயங்களில் பஞ்சம் ஏற்படும். பிறகு இயற்கை முழுமையாக உங்களுக்கு அடிமையாகும் அளவு நீங்கள் எஜமான் ஆகிவிடுவீர்கள். மாயையின் சண்டையும் ஏற்படுவது இல்லை. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் புரிந்து கொண்டு இருக்கின்றனர். பரம தந்தையாகவும் இருக்கிறார், பரம ஆசிரியராகவும் இருக்கிறார். அவர் உலகின் முதல் இடை கடைசியின் ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். பிறகு பரம குருவாகவும் இருக்கிறார். ஆக இவர், அதாவது பிரம்மா, சத்குருவின் தர்பாராக இருக்கிறார். தர்பார் நடக்கிறது அல்லவா? குருவின் தர்பார். அது வெறும் குருவின் தர்பார், சத்குரு அல்ல. ஸ்ரீ 108 என்று சொல்லிக் கொள்வார்கள். சத்குரு என்று எழுதப்பட்டு இருக்காது. அவர்கள் குரு என்று மட்டுமே கூறுகின்றனர். இவர் சத்குருவாக இருக்கிறார். முதலில் தந்தை, பிறகு ஆசிரியர், பிறகு சத்குரு. சத்குருதான் சத்கதி கொடுக்கிறார். சத்தியுகத்திலும் திரேதா யுகத்திலும் பிறகு குரு இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அனைவரும் சத்கதியில் இருக்கின்றனர். ஒரு சத்குரு கிடைக்கும்போது மற்ற அனைத்து குருமார்களின் பெயரும் முடிந்து போய்விடும். அனைத்து குருமார்களில் குருவாக இருக்கிறார், உயர்வானவராக இருக்கிறார். பதிகளுக்கெல்லாம் பதி என்று கூறுகின்றனர் அல்லவா? அதுபோல அனைவரையும் விட உயர்வானவராக இருப்பதால் இப்படி கூறுகின்றனர். நீங்கள் பரம தந்தையின் அருகில் அமர்ந்து இருக்கிறீர்கள். எதற்காக? எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை எடுப்பதற்காக. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி புதிய உலகமாகிய அமரலோகத்திற்கு ஆனது ஆகும். நிர்விகாரி உலகத்திற்கு ஆனதாகும். புதிய உலகம் நிர்விகாரி உலகம் என்றும் பழைய உலகம் விஷம் நிறைந்த உலகம் என்றும் சொல்லப்படுகிறது. சத்தியுகம் சிவாலயம் என்று சொல்லப்படுகிறது. ஏன் என்றால் அது சிவபாபாவால் உருவாக்கப்பட்டது ஆகும். விஷம் நிறைந்த உலகம் ராவணன் உருவாக்கியது ஆகும். இப்போது நீங்கள் சத்குருவின் தர்பாரில் அமர்ந்து இருக்கிறீர்கள். இதை குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிவீர்கள். தந்தைதான் அமைதி கடலாக இருப்பவர். அந்த தந்தை வரும்பொழுது அமைதியின் ஆஸ்தியை கொடுப்பார், வழிகாட்டுவார். மற்றபடி காட்டில் அமைதி எங்கு கிடைக்கும்? ஆகையால் தான் மாலையின் உதாரணத்தை காட்டுகிறார். அமைதியோ ஆத்மாவின் கழுத்தின் மாலையாகும். பிறகு ராவண ராஜ்யமாக ஆகும்பொழுது அசாந்தி ஏற்படுகிறது. அவை சுகதாமம் என்றும் சாந்திதாமம் என்றும் சொல்லப்படுகின்றன. அங்கே துக்கத்தின் எந்த விஷயமும் கிடையாது. மகிமையை எப்போதும் சத்குருவுக்கு செய்கின்றனர். குருவின் மகிமையை ஒருபோதும் கேள்விப்பட்டது அல்ல. ஞானக்கடல் அந்த ஒரு தந்தைதான் ஆவார். இப்படி எப்போதாவது குருவின் மகிமையை கேட்டு இருக்கிறீர்களா? இல்லை. அந்த குருமார்கள் உலகின் பதித்த பாவனர்களாக ஆக முடியாது. ஒரே ஒரு நிராகார எல்லைக்கு அப்பாற்பட்ட பெரிய பாபாதான் அவ்வாறு கூறப்படுகிறார். நீங்கள் இப்போது சங்கம யுகத்தில் நின்று இருக்கிறீர்கள். ஒரு புறம் தூய்மையற்ற பழைய உலகம், மற்றொரு புறம் தூய்மையான புதிய உலகம். தூய்மையற்ற உலகில் அளவற்ற குருமார்கள் இருக்கின்றனர். முன்னர் உங்களுக்கு இந்த சங்கம யுகத்தை பற்றி தெரியாமல் இருந்தது. இப்போது தந்தை புரிய வைத்துள்ளார். இது புருஷோத்தம சங்கம யுகம். இதன் பிறகு மீண்டும் சத்தியுகம் வர வேண்டும். சக்கரம் சுற்றியபடி இருக்கும். இந்த நினைவு புத்தியில் இருக்க வேண்டும். நாம் அனைவரும் சகோதரர்கள் எனும்போது எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து கண்டிப்பாக ஆஸ்தி கிடைக்கிறது. இது யாருக்கும் தெரியாது. எவ்வளவு பெரிய பெரிய பதவிகளில் இருக்கும் மனிதர்களாக இருக்கின்றனர். ஆனால் எதையும் தெரிந்து கொள்வது இல்லை. நான் உங்கள் அனைவருக்கும் சத்கதி வழங்குகின்றேன் என்று தந்தை சொல்கின்றார். இப்போது நீங்கள் புத்திசாலியாக ஆகியுள்ளீர்கள். முன்னர் எதுவும் தெரிந்திருக்கவில்லை. இந்த தேவதைகளுக்கு முன்னால்
சென்று நீங்கள் சொல்லி கொண்டு இருந்தீர்கள், நாங்கள் புத்தியற்றவர்கள், எங்களுக்குள் எந்த குணங்களும் இல்லை, நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். இப்போது இந்த தேவதைகளின் படங்கள் இரக்கம் காட்டுமா என்ன? இதை தெரிந்து கொள்வதே இல்லை. இரக்கம் காட்டக்கூடியவர் யார்? ஓ இறை தந்தையே, இரக்கம் காட்டுங்கள் என்று சொல்கின்றனர். ஏதாவது துக்கத்தின் விஷயம் வந்தது என்றால் தந்தையை கண்டிப்பாக நினைவு செய்கின்றனர். இப்போது நீங்கள் இப்படி சொல்வதில்லை. தந்தை உடலற்றவர், அவர் முன்னால் அமர்ந்து இருக்கிறார். அப்போதுதான் நமஸ்காரம் செய்கிறார். நீங்கள் அனைவரும் தேகதாரிகள். நான் விசித்திரமாக உள்ளேன். நான் ஒருபோதும் சித்திரத்தை தாரணை செய்வதில்லை. என்னுடைய சித்திரத்தின் பெயர் சொல்லுங்கள் பார்ப்போம். சிவுபாபா என்றுதான் சொல்வீர்கள். நான் இதை கடனாக எடுத்துள்ளேன். அதுவும் பழையதிலும் பழைய செருப்பு. அதில்தான் நான் வந்து பிரவேசம் செய்கிறேன். இந்த சரீரத்தின் மகிமையை எங்கே செய்கிறார்? இதுவோ பழைய சரீரமாகும். தத்தெடுத்துள்ளார் என்றால் மகிமை செய்வாரா என்ன? அல்ல. இதை புரிய வைக்கிறார். இப்படி இருந்தார். இப்போது மீண்டும் என் மூலமாக ஆகப் போகிறார். அழகாக நான் சொல்வதை யோசித்து தீர்மானியுங்கள் என்று இப்போது தந்தை கூறுகிறார். நான் சொல்வது சரி என்றால் சரியானவரை நினைவு செய்யுங்கள். அவரிடம் மட்டுமே கேளுங்கள். சரியற்றவைகளை கேட்கவே கேட்காதீர்கள். அவை கெட்டவை என்று சொல்லப்படுகிறது. கெட்டதை பேசாதீர்கள், கெட்டதை பார்க்காதீர்கள். இந்த கண்களால் காணும் அனைத்தையும் மறந்துவிடுங்கள். இப்போது நம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். பிறகு நாம் சுகதாமத்திற்கு மீண்டும் வருவோம். மற்ற இவை அனைத்தும் இறந்து கிடப்பது போல ஆகும். தற்காலிகமானது ஆகும். இந்த பழைய சரீரங்களும் இருக்கப் போவது இல்லை. இந்த உலகமும் இருக்கப் போவது இல்லை. புதிய உலகத்திற்காக நாம் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். பிறகு உலகின் வரலாறு புவியியல் மீண்டும் நடக்கப் போகிறது. நீங்கள் தனது ராஜ்ய பாக்கியத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள். கல்ப கல்பத்திற்கு ராஜ்ய பாக்கியத்தை கொடுப்பதற்காக தந்தை வருகிறார் என்று தெரிந்திருக்கிறீர்கள். பாபா கல்பத்திற்கு முன்பு கூட சந்தித்தோம், ஆஸ்தி எடுத்தோம், நரனிலிருந்து நாராயணன் ஆகியிருந்தோம். மற்றபடி ஒருவரை போலவே பதவிகளை அடைய முடியாது. வரிசை கிரமமாக இருக்கின்றனர். இது ஆன்மீக பல்கலைக்கழகம் ஆகும். ஆன்மீக தந்தை படிப்பவராக உள்ளார். குழந்தைகள் கூட படிப்பிக்கின்றனர். கல்லூரி முதல்வரின் மகன் இருந்தால் அவரும் கூட சேவையில் ஈடுபடுகிறார். மனைவியும் கூட படிக்க தொடங்கி விடுகிறார். மகளும் கூட நல்ல விதமாக படித்தார் என்றால் பிறருக்கு படிப்பிக்க முடியும். ஆனால் அவர் வேறொரு வீட்டிற்கு சென்று விடுகிறார். இங்கே பெண் குழந்தைகள் வேலைக்கு செல்லக்கூடிய விதிமுறைகள் இல்லை. புதிய உலகில் பதவி அடைவதற்கான முழுமையான ஆதாரமும் இந்த படிப்பில் உள்ளது. இந்த விஷயங்கள் உலகத்தினருக்கு தெரியாது. பகவானுடைய மகா வாக்கியம், ஓ குழந்தைகளே, நான் உங்களை ராஜாவுக்கெல்லாம் ராஜா ஆக்குகிறேன் என்று எழுதப்பட்டுள்ளது. தேவிகளின் படங்களை உருவாக்குவது போல நான் எதுவும் பொம்மை மாதிரி உருவாக்குவது இல்லை. நீங்கள் படித்து அந்த பதவியை அடைகிறீர்கள். அவர்கள் மண்ணாலான உருவங்களை பூஜை செய்வதற்காக உருவாக்குகின்றனர். இங்கேயோ ஆத்மா படிக்கின்றது. பிறகு நீங்கள் சமஸ்காரங்களை எடுத்து செல்வீர்கள். புதிய உலகில் சென்று சரீரம் எடுப்பீர்கள். உலகம் முடிந்து போவது இல்லை. சமஸ்காரங்களை எடுத்து செல்வீர்கள். புதிய உலகில் சென்று சரீரம் எடுப்பீர்கள். உலகம் முடிந்து போவது இல்லை. யுகங்கள் மட்டும் மாறுகின்றன. தங்க யுகம், வெள்ளி யுகம், தாமிர யுகம், இரும்பு யுகம். 16 கலைகளிலிருந்து 14 கலைகள். அதே உலகம்தான் நடந்தபடி இருக்கிறது. புதியதிலிருந்து பழையதாகிறது. தந்தை இந்த படிப்பின் மூலம் உங்களை ராஜாக்களுக்கு ராஜா ஆக்குகிறார். இப்படி படிப்பிக்கக்கூடிய சக்தி வேற யாரிடமும் கிடையாது. எவ்வளவு நல்ல விதமாக புரிய வைக்கிறார். பிறகு படித்து கொண்டு இருக்கும் போதே மாயா தன்னுடையவர்களாக ஆக்கி கொண்டு விடுகிறது. பிறகு கூட யார் யார் எவ்வளவு படித்தார்களோ அதற்கு தகுந்தாற்போல் அவர்கள் சொர்க்கத்தில் கண்டிப்பாக வருவார்கள். வருமானம் போய்விடாது. அழிவற்ற ஞானம் விநாசமாவது இல்லை. போக போக வந்தபடி இருப்பார்கள். போக போக வந்து சேருவார்கள். வேறு எங்கே போவார்கள்? ஒரே கடைதான் இருக்கிறது அல்லவா? வந்தபடி இருப்பார்கள். மயானத்திற்கு மனிதர்கள் செல்லும் பொழுது பெரிய வைராக்கியம் வருகிறது. அவ்வளவுதான். இந்த சரீரத்தை இப்படி விட வேண்டியுள்ளது. பிறகு நாம் ஏன் பாவம் செய்ய வேண்டும்? பாவங்கள் செய்தபடி நாம் இப்படி இறந்து விடுவோம். இப்படி சிந்தனைகள் வருகின்றன. இதற்கு சுடுகாட்டு வைராக்கியம் என்று சொல்லப்படுகிறது. சென்று வேறு சரீரம் எடுப்பார்கள் என்று புரிந்து கொள்ளவும் செய்கின்றனர். ஆனால் ஞானம் இல்லையல்லவா? இங்கே குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. இந்த சமயம் நீங்கள் குறிப்பாக இறப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். ஏன் என்றால் இங்கே நீங்கள் தற்காலிகமாகவே இருக்கின்றீர்கள். ஆனால் சரீரம் விட்டுவிட்டு பிறகு புதிய உலகத்திற்கு செல்வீர்கள். குழந்தைகளே, நீங்கள் எந்த அளவு நினைவு செய்தீர்களோ அந்த அளவு பாவங்கள் நீக்கியபடி
நீங்கியபடி இருக்கும் என்று தந்தை சொல்கிறார். சகஜத்திலும் சகஜமானது என்றால் கஷ்டமாக இருக்கிறது. குழந்தைகள் முயற்சி செய்ய தொடங்கும் பொழுது மாயாவின் பெரிய யுத்தம் இருப்பதாக புரிந்து கொள்கின்றன. சகஜமானது என்று தந்தை சொல்கிறார். ஆனால் மாயை தீபத்தையே அணைத்து விடுகிறது. குலே பகாவாலியின் கதை இருக்கிறதல்லவா? மாயை எனும் பூனை தீபத்தை அணைத்து விடுகிறது. இங்கே அனைவரும் மாயையின் அடிமைகளாக இருக்கின்றன. பிறகு நீங்கள் மாயையை அடிமையாக்குகிறீர்கள். முழு இயற்கையும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கும். எந்த புயலும் இருக்காது, பஞ்சமும் இருக்காது. இயற்கையை அடிமையாக்க வேண்டும். அங்கே ஒருபோதும் மாயையுடன் சண்டை நடக்காது. இப்போது எவ்வளவு கஷ்டப்படுத்துகிறது. நான் உன் அடிமை என்ற பாடல் அடிமைத்தனத்திலிருந்து நான் உன் அடிமை என்ற பாடல் உள்ளது அல்லவா? அது பிறகு சொல்கிறது, நீ எனது அடிமை. நான் இப்பொழுது உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வந்துள்ளேன் என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் எஜமானாகி விடுகிறீர்கள், அது அடிமையாகி விடும். கொஞ்சம் கூட கஷ்டம் இருக்காது. இது கூட நாடகத்தில் பதிவாகி உள்ளது. பாபா, மாயை மிகவும் கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஏன் கொடுக்காது? இது யுத்த மைதானம் என்று தான் கூறப்படுகிறது. மாயையை அடிமையாக்குவதற்காக நீங்கள் முயற்சிக்கிறீர்கள். அப்போது மாயை கூட உங்களை அலைக்கழிக்கிறது. எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறது, எவ்வளோ பேரை தோற்கடிக்கிறது, பலரை ஒரேடியாக சாப்பிட்டு விடுகிறது, விழுங்கி விடுகிறது. சொர்க்கத்தின் எஜமான் ஆகின்றனர். ஆனால் மாயை சாப்பிட்டபடி இருக்கிறது. அதன் வயிற்றில் விழுந்தது போல இருக்கின்றனர். ஒரு பகுதி மட்டும் வெளியே இருக்கிறது. அனைத்து பகுதியும் மாயையின் உள்ளே இருக்கிறது. இதனை சேறு புதைகுழி என்று சொல்கிறோம். எத்தனை குழந்தைகள் சேற்றில் விழுந்து கிடக்கின்றனர். கொஞ்சமும் நினைவு செய்ய முடிவதில்லை. ஆமை குளவி பூச்சியின் உதாரணம் இருப்பது போல நீங்களும் புழுக்களை பூம் பூம் செய்து எப்படி இருந்தவர்களை என்னவாக மாற்றிவிட முடிகிறது? ஒரேடியாக சொர்க்கத்தின் பாரிஜாதமாக ஆக்கிவிடுகிறீர்கள். சந்நியாசிகள் குளவி பூச்சியின் உதாரணம் சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் எதுவும் பூம் பூம் செய்வது மாற்றுவது இல்லை. சங்கம யுகத்தில் மாற்றம் ஏற்படுகிறது. இப்போது இது சங்கம யுகமாக உள்ளது. நீங்கள் சூத்திரர்களில் இருந்து பிராமணர்களாக ஆகியிருக்கிறீர்கள் எனும்போது நீங்கள் விகாரி மனிதர்களை அழைத்து வருகிறீர்கள். புழுக்களிலும் சில குளவிகளாக ஆகின்றன, சில அழுகி போய்விடுகின்றன, சில அறக்குறையாக நின்று விடுகின்றன. பாபா இதுபோல சிறகுகள் முளைத்து விடுகின்றன. சிலரை மாயை பாதியிலேயே பிடித்து கொண்டு விடுகிறது. அப்போது பக்குவமற்று நின்று விடுகின்றனர். ஆக இந்த உதாரணங்கள் கூட இப்போதையாக உள்ளன. குளவி புழுக்களை கொண்டு வந்து தனக்கு சமமாக ஆக்குவது அதிசயமாக உள்ளது அல்லவா? இது மட்டுமே தனக்கு சமமாக ஆக்கக்கூடியவையாக உள்ளது. மற்றொரு உதாரணமாக பாம்பை பற்றி சொல்கிறார். சத்தியுகத்தில் ஒரு சரீரத்தை விடுத்து மற்றொன்றை எடுத்துக்கொள்கின்றனர். இப்போது சரீரம் விட வேண்டும் என்ற சற்றென்று காட்சி தெரிகின்றது. ஆத்மா வெளியேறி மற்றொரு கற்ப மாளிகையில் சென்று அமர்கிறது. இவர் பிரம்மா ஒரு உதாரணத்தை காட்டுகிறார். கற்ப மாளிகையில் அமர்ந்தார். அவருக்கு வெளியே வர மனமே வரவில்லை. என்றாலும் கூட வெளியில் கண்டிப்பாக வரவேண்டி உள்ளது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் இருப்பது சங்கம யுகத்தில். ஞானத்தின் மூலம் இப்படிப்பட்ட புருஷோத்தமராக ஆகுகிறீர்கள். பக்தியோ பிறவிகளாக செய்திருக்கிறீர்கள். ஆக யார் அதிக பக்தி செய்து இருக்கின்றனரோ அவர்கள் தான் வரிசை கிரமமான முயற்சியின் அடிப்படையில் பதவியை அடைவார்கள். இப்போது உங்களின் புத்தியில் முழு ஞானமும் உள்ளது. மற்றபடி சாஸ்திரங்களின் ஞானம் எதுவும் ஞானம் அல்ல, அது பக்தியாகும். அதன் மூலம் சத்கதி எதுவும் ஏற்படுவது இல்லை. சத்கதி என்றால் வீட்டுக்கு திரும்பி செல்வது ஆகும். யாரும் வீட்டிற்கு திரும்பி செல்வது இல்லை, என்னை யாரும் சந்திப்பதில்லை என்று தந்தை தாமே கூறுகிறார். படிப்பிக்கக்கூடியவர் உடனே அழைத்து செல்பவரும் கூட தேவையல்லவா? தந்தைக்கு எவ்வளவு யோசனையாக இருக்கிறது. 5000 வருடங்களில் தந்தை ஒரு முறைதான் படிப்பிக்கிறார். நான் ஆத்மா என்பதை நீங்கள் அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள். ஆத்மாக்களாகிய நமக்கு படிப்பதற்காக தந்தை வந்துள்ளார் என்பதை நன்றாக உறுதியாக்கி கொள்ளுங்கள். இது ஆன்மீக ஞானம் எனப்படுகிறது. பரமாத்மா ஆத்மாக்களாகிய நமக்கு ஞானம் கொடுக்கிறார். சமஸ்காரங்கள் கூட ஆத்மாவில் இருக்கின்றன. சரீரம் அழிந்து விடுகிறது, ஆத்மா அழிவற்றது. ஆக இந்த பிரம்மாவின் புருவ மத்தி சத்குருவின் தர்வார் ஆகும்.
இது இந்த ஆத்மாவின் தர்பாரும் கூட ஆகும். பிறகு சத்குரு இதற்குள் பிரவேசம் செய்தார். இதை ரதம் என்று சொல்கிறோம், தர்பார் என்றும் சொல்கிறோம். குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்ரீமத்துப்படி நடந்து சொர்க்கத்தின் வாசலை திறக்கிறீர்கள். எந்த அளவு நல்ல விதமாக படிக்கிறார்களோ அந்த அளவு உயர்ந்த பதவியும் அடைவீர்கள். எனவே படிக்க வேண்டும். ஆசிரியரின் குழந்தைகள் மிகவும் புத்திசாலியாக இருப்பார்கள். ஆனால் சொல்கிறார்கள் அல்லவா, கங்கையின் அருகில் உள்ள வீட்டில் இருப்பவர்கள் கங்கையின் அருமையை அறிவதில்லை. பாபா பிரம்மா பார்த்திருக்கிறார். முழு நகரத்தின் குப்பையும் கங்கையில் சென்று சேருகின்றன. பிறகு அதனை பதித்த பாவனி என்று சொல்வார்களா? மனிதர்களின் புத்தி எப்படியாகிவிட்டது பாருங்கள். தேவிகளை, அதாவது மூர்த்திகளை அலங்கரித்து பூஜை முதலானவைகள் செய்துவிட்டு நீரில் மூழ்கடித்து விடுகின்றனர். கிருஷ்ணரை கூட மூழ்கடிக்கின்றனர் அல்லவா? அதுவும் கூட மிகவும் கௌரவமற்ற முறையில் மூழ்கடிக்கின்றனர். வங்காளத்தில் இப்படி மூழ்கடிக்கும் போது அதன் மீது காலை வைத்து கூட அழுத்தி மூழ்கடிக்கின்றனர். வங்காளத்தில் முதலில் இந்த வழக்கம் இருந்தது. யாராவது உயிர் பிரிந்து செல்லும் நிலையில் இருந்தார், அவரை உடனே கங்கைக்கு எடுத்து செல்லும் பழக்கத்தை வைத்திருந்தனர். அங்கே நீருக்குள் போட்டு ஹரி என்று சொல், ஹரி என்று சொல்லிவிட்டு வாயில் நீரை விட்டு கொண்டே இருப்பார்கள். இப்படியாக உயிரை விட வைத்து கொண்டு இருந்தார்கள். ஆச்சரியமாக உள்ளது அல்லவா? இப்போது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் வரிசை கிரமமான முயற்சிக்கு தகுந்தாற்போல் ஏற்றம் வீழ்ச்சியின் முழுமையான ஞானம் உள்ளது. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் சென்று கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே, ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. தந்தை சொல்வதை மட்டுமே கேட்க வேண்டும். மேலும் சரி எது என தீர்மானிக்க வேண்டும். சரியானவரை தான் நினைவு செய்ய வேண்டும். சரியற்ற விஷயங்களை கேட்கக்கூடாது, பேசக்கூடாது, பார்க்கவும் கூடாது. 2. படிப்பை நல்ல விதமாக படித்து ராஜாக்களுக்கு ராஜாவாக ஆக்க வேண்டும். இந்த பழைய சரீரம் மற்றும் பழைய உலகத்தில் தன்னை தற்காலிகமானவராக புரிந்து கொள்ள வேண்டும். வரதானம்: ஒரு நிலைப்படுத்தும் சக்தியின் மூலம் அடிமை நிலையை மாற்றக்கூடிய அதிகாரி ஆத்மா ஆகுக. பிராமணர் என்றால் அதிகாரி ஆத்மா ஒருபோதும் எதற்கும் அடிமையாக முடியாது. தனது பலவீன சுபாவ சன்ஸ்காரத்திற்கு வசமாக மாட்டார். ஏனெனில் சுபாவம் என்றால் தனக்காக மற்றும் அனைவருக்காகவும் ஆன்மீக உணர்வுடன் இருப்பதாகும். அவர்கள் பலவீன சுபாவத்திற்கு அடிமையாக முடியாது. மேலும் அனாதி ஆதி சன்ஸ்காரங்களின் நினைவு மூலம் பலவீன சன்ஸ்காரங்களும் எளிதாக மாறிவிடும். ஒரு நிலைப்படுத்தும் சக்தியானது அடிமை நிலையை மாற்றி அதிகார நிலை என்ற இருக்கையில் செட் ஆகிவிடும். ஸ்லோகன்: கோபம் என்பது ஞானம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு மிக பெரிய எதிரி ஆகும். ஓம் சாந்தி.